அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். திருச்சி மாவட்டத்துடைய முதல் ஜல்லிக்கட்டு வழக்கம் போல நம்முடைய சூரியூர் மண்ணில் மிக சிறப்பாக இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக பொங்கல் பண்டிகையினுடைய பெருமையும் சிறப்பும் என்னவென்று சொன்னால் அது ஜல்லிக்கட்டு மட்டும்தான். இன்றைக்கு மதுரையில் எப்படி களை கட்டியிருக்கிறதோ அதுபோல் திருச்சி மாவட்டத்துடைய முதல் ஜல்லிக்கட்டான சூரியூர் ஜல்லிக்கட்டும் மிக சிறப்பாக களை கட்டி இங்கே ஜல்லிக்கட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக என்னுடைய அன்பான வேண்டுதல், அரசு இந்த ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து ஜல்லிக்கட்டிற்கு துணை நிற்க வேண்டும். ரொம்ப ஜல்லிக்கட்டு விழா நடத்துவது என்பது ஒரு 20 கல்யாணத்தை ஒரே நேரத்தில் நடத்துகிற மாதிரி அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். இங்கே இந்த மண்ணினுடைய விழா கமிட்டியினர் மிக சிறப்பாக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கிறாங்க. அதேபோல் எல்லா துறைகளும் பங்கேற்றுக்கிறாங்க. அதில் எதுவும் குறிப்பாக எல்லாமே சிறப்பாக தான் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இன்னும் நம்முடைய பார்த்திங்கன்னா அந்த வாடியெல்லாம் மாடு உரிமையாளர்களும் மிகுந்த ஆர்வமாக இருக்காங்க. அவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். விழா கமிட்டி சிறப்பாக இருப்பாங்க. இன்னும் கூடுதலாக நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்ம போட்டு அந்த குறிப்பாக மாடுகளை அந்த உரிய டோக்கன் படி, நான் ஏற்கனவே சொல்கிறேன், ஆன்லைன் டோக்கன் முற்றிலும் கூடாது என்று தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறேன். அது பாயிண்ட் நம்பர் 1. அதே போல் மாடை டோக்கன் படி அடைக்கிறப்ப தான் அந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக இருக்கும். டோக்கன் படி அப்படின்னா நீங்கள் நமக்கு டைம் தெரியும். இப்போ நம்முடைய டோக்கன் 200வது டோக்கன்னா அவர் காலையில் 12 மணிக்கு அல்லது 12:30 மணிக்கு வந்தால் போதும். 500வது டோக்கன்னா அவர் கட்டி போட்டு 2 மணிக்கு வந்தால் போதும். அது மாதிரியான சிஸ்டம் நிறைய இடத்துல நடக்குது. சில இடங்களில் கொஞ்சம் ஒத்துழைப்பு குறைவாக இருக்கிறனால அது நடத்த முடியாமல் இருக்குது. அது எல்லாருக்கும் சிரமமாக இருக்குது. அது காவல்துறைக்கும் சிரமம், விழா கமிட்டிக்கும் சிரமம், மாடு உரிமையாளருக்கும் சிரமம், வீரர்களுக்கும் சிரமம். அதனால் எல்லாரும் இதில் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த விழா நடத்துகிறோம். ஜாதி மத கட்சி பேதமின்றி இந்த விழாவை நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால் இது இன்றைக்கு சிறப்பாக நடந்திருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை விழா கமிட்டிக்கு தெரிவிச்சுக்கிறேன். வேறு கொஸ்டின் இருக்கு? ஆமாம், இல்லை ரொம்ப இந்த ஆண்டு என்னையும் அழுத்தாங்க. என்னால் கொஞ்சம் கட்சி நிகழ்ச்சினால போக முடியல. செந்தில் தொண்டைமான் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அவர் மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு ஆர்வலர். நம்முடைய மாவட்டத்திலிருந்து, திருச்சி, புதுக்கோட்டையிலிருந்துலாம் நிறைய பேர் அங்கே போய் பங்கெடுத்தாங்க. அடுத்த முறை நானும் கலந்து கொள்வேன். இப்போ என்னை அழைச்சிட்டு போயிருக்காரு. அவருடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அப்போ ஜல்லிக்கட்டு கடல் கடந்தும் நம்முடைய தமிழருடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். மாடுபிடி வீரர்களுக்கு அந்த அரசு வேலை என்பது ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்குது. நிச்சயமாக அது அரசு, அதான் சொல்கிறேன், அதாவது ஒரு விழா நடத்தக்கூடிய, ஜல்லிக்கட்டு விழா நடத்தக்கூடிய விழா கமிட்டிக்கு அரசு துணை நிற்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் துணை நிற்க வேண்டும். மாடு உரிமையாளர்களும் மாடுபிடி வீரரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்களும் இப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு சேஃப் கேமாக மாறிடுது. அதான் உச்சநீதிமன்றத்தில் நாங்களாம் அங்கே இம்ப்ளீட் செஞ்சு உச்சநீதிமன்றத்தில் போனப்போ அதை தான் நெறிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை நம்ம ஃபாலோ பண்ண ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ரொம்ப மகிழ்ச்சிங்க. எல்லா இடங்களையும் ஜல்லிக்கட்டு நடக்கிறது எனக்கு பர்சனலாக ஒரு மாட்டு உரிமையாளர் என்ற முறையில், ஜல்லிக்கட்டு ஆர்வலர் என்ற முறையில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கப்பலில் அனுப்பிச்சி விட்றேன்.